வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. பிரதமர் மோடியின் கன்னியாகுமரி வருகையை ஒட்டி மாவட்டம் முழுவதும் போலீசார் உச்சக்கட்ட பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ள நிலையில் கடற்படை மற்றும் கடலோர பாதுகாப்பு படையினரும் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கன்னியாகுமரியில் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் பிரதமர் மோடி இன்று முதல் 3 நாட்கள் தியானம் மேற்கொள்ள உள்ளார். இன்று மாலை விமானம் மூலம் திருவனந்தபுரம் விமான நிலையத்திற்கு வருகை தரும் பிரதமர் மோடி அங்கிருந்து ராணுவ ஹெலிகாப்டர் மூலம் மாலை 3:30 மணி அளவில் கன்னியாகுமரி வருகிறார். அரசு விருந்தினர் மாளிகையில் ஹெலிகாப்டர் தளத்தில் வந்திறங்கும் பிரதமர் மோடி அங்கிருந்து பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று சாமி தரிசனம் செய்ய உள்ளார். பின்னர் பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழக படகு மூலம் கடல் நடுவே அமைந்திருக்கும் விவேகானந்தர் நினைவு மண்டபத்திற்கு செல்லும் அவர் அங்கு 45 மணி நேர தியானத்தை மேற்கொள்ள உள்ளார். பிரதமர் வருகையை முன்னிட்டு 2 நாட்களுக்கு முன்பே கன்னியாகுமரியில் மத்திய பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டுள்ள நிலையில் கன்னியாகுமரி சுற்றுலா தளம் மொத்தமாக பாதுகாப்பு வலயத்துக்குள் கொண்டு வரப்பட்டுள்ள நிலையில் பிரதமரின் வருகையை முன்னிட்டு ஹெலிகாப்டர் தளத்தில் எஸ்பிஜி, தமிழ்நாடு போலீசார் என 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. அதேபோல் தியானம் மேற்கொள்ள உள்ள விவேகானந்தர் நினைவு மண்டபத்தில் எஸ்பிஜி, தமிழக போலீசார் மற்றும் கப்பல் படை என 4 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. 10 எஸ்பிக்கள் தலைமையில் சுமார் 3000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு என உச்சகட்ட பாதுகாப்புக்கு இடையே இன்று மாலை பிரதமர் மோடி தியானத்தை மேற்கொள்வதற்காக திருவனந்தபுரத்தில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் கன்னியாகுமரிக்கு வந்தடைய உள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஆனந்த். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7209487335. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.